நீ ஒரு வீரனை அடிச்சதுன்னா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா. உள்ள வந்தா பவடி அண்ணனுக்கு சிறுபடி. ஹலோ, செக்மெண்ட் படி நான் இப்ப எம்ஐ சிஎஸ்கே கிடையாது. பாருங்க, போன இதுல வந்து சிஎஸ்கே வெளியே போனதுக்கு அழுத மாதிரி அழுதான். நைசா நீலி கண்ணீர் வலிச்சான் அவன். பாத்துக்கோங்க, முதலே என்னைக்கும் நம்பாதீங்க. அண்ணனுக்கு செருப்படினா அப்ப அங்கதானே போகும், வேற யாருக்கு செருப்படி வந்தது? ஆல்ரெடி சாட்லயே ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்னடா வீடியோ போட்டு கலாய்க்கிறீங்களா, அடுத்த சீசன் பாத்துக்கிறோம் அவங்கள அப்படின்னு. என் பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தா எல்லாம் காலிடா. பட் மக்களை, இந்த டைம் வந்து இது வந்து சிஎஸ்கே பத்தின வீடியோ கிடையாது, இது வந்து எம்ஐ பத்தின வீடியோ, கடப்பாறை பத்தின வீடியோ. 6 வின்ஸ் தொடர்ந்து 6 வின்ஸை எடுத்து சாதனையை படைச்சு ஒரு கடத்துல பார்த்தேன் அப்படின்னா 19வது ஏப்ரல் இப்போதான் மீன் பார்த்தேன். 19வது ஏப்ரல் வந்து பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல உடன் ஸ்பூனுக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தா டாப் ஆஃப் தி டேபிள் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு டீம் பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு டீம் வந்து ஃபார்ம்லேயே வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 டீம் வந்து இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாங்க, எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர். அந்த மேட்ச்ல வந்து நான் வந்து ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், அப்போ ஸ்கோர் கார்டு பார்த்தேன். நான் வந்து கேள்விகளை மட்டும் தான் கேட்க போறேன், அவன் வந்து பதில் சொல்ல போறான். ஒரு எம்ஐ ஃபேனா, மேட்ச் ஃபுல்லா பார்த்த ஒரு கிரிக்கெட் ஃபேனா வந்து பதில் சொல்ல போறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஐ ஃபேனா அப்படி இப்படிலாம் இல்ல, ஜென்யூன் கிரிக்கெட் ஃபேனா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்பப்போ எம்ஐக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிடுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. ஸோ எம்ஐ ஜெயிச்ச டீமான எம்ஐ அவங்க வந்து எதனால் ஜெயிச்சாங்க, அதாவது முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சும்மா கொடுத்துருந்தேன். வீடியோ பார்த்துருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 2 பேர் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி அடிச்சா மட்டும் தான் இந்த டீம் ஜெயிக்கும், அவங்க அடிக்கலன்னா அவ்வளோதான் க்ளோஸ், எம்ஐ தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நான் வந்து ஆர்ஆருக்கு வந்து சரி மேபி அடிப்பாங்களோ நம்பிக்கை ஆர்ஆருக்கு வந்து நான் சொன்னேன். அவங்க எம்ஐ சொன்னா ஆர்ஆர் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு. இல்ல அப்படி சொல்ல, சும்மா சொல்றேன், சரி நான் சொல்றேன் நீ எம்ஐன்னு சொல்ற அப்படின்னு. வேணா டேக்ல வேணா போன வீடியோவோட இது லிங்க் இது போட்டு விடுறோம், நீங்க போய் பாருங்க. என்ன பேசி நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் மச்சான். நானு என்ன மச்சான் நீ சிக்கா முடுங்க எம்ஐ வந்து இன்னைக்கு வெறித்தனமா, அதாவது கடப்பாறைன்றது வந்து இன்னைக்கு ஆர்ஆர் குட்டி குஞ்சான்ஸ் வந்து அடிச்சு குத்தி ஏத்திட்டாங்க. எப்படி எதனால இன்னைக்கு வந்து ஜெயிச்சாங்க எம்ஐ? ஒரு டீமுக்கு என்ன வேணுமோ அத கரெக்டா, எப்படி சொல்றது, பிளான் 1000 இருக்கும். அனலிஸ்ட் ஒரு பிளான் சொல்லுவாங்க, உங்க செல்ஃப்குள்ள ஒரு பிளான் இருக்கும். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்றது வந்து அந்த ஆன் த ஸ்பாட்ல அந்த பிளேயர்ஸோட கடமை. இன்னைக்கு தெளிவா என்ன பிளானோட வந்தாங்களோ, 200+ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பிளானோட, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 200+ டார்கெட் வைக்கணும்ன்ற மாதிரி பிளான்ல வந்தாங்கன்னா அத ஃபுல்லா 200+ன்ற ஒரு டார்கெட்டை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா ஆடிட்டாங்க. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் 2 விக்கெட் தான் போச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு 100+ வந்துருச்சு. பெரியப்பாவும் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு, ரிக்கல்டன் வேற லெவல் ஆடினாரு. ரிக்கல்டன் தான் இன்னைக்கு பெரியப்பா மோட்ல ஆடினாரு. பெரியப்பா கொஞ்சம் ரைட்டா போய் செகண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாரு. அண்ணன் கோலி பார்த்துட்டு கத்துக்கிட்டாரு அவரு. நம்ம நண்பரை பார்த்து லைட்டா அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல அந்த மாதிரி. சோ அதான் லைக் ஒரு வின்னிங் ஃபார்முலாக்கு தேவையானது என்னன்னா, ஸ்டார்டிங் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 80 T20 கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 80+ இருந்தா போதும். 80+ இன் லெஸ் தேன் 8 to 9 overs இப்படி இருந்தா போதும். அதான் அவங்க கரெக்டா கடைபிடிச்சிட்டாங்க. லைக் ஒருத்தர் அடிக்கலனாலும் கன்சிஸ்டன்டா ஒரு 9.5 10 இந்த ரன் ரேட்ல தான் போயிட்டு இருந்தது. ஒன்ஸ் ரிக்கல்டன் அவுட் ஆயிட்டு ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து வந்த பேட்ஸ்மேனு ஸ்ட்ரைட்டாவே அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனாங்க. சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், மொத பாலே 4, ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், 2 பேரும் ஈக்குவல் பால்ஸ்ல ஈக்குவல் ரன்ஸ் அடிச்சு கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு என்ன வேணும், ரன்ஸ் வேணும். கடைசி 5 ஓவர்ல 74 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. சோ அதான் ஒரு டீமுக்கு என்ன வேணுமோ அது இது கரெக்டா பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணனால இன்னைக்கு வந்து பேட்டிங்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு மும்பை கிட்ட இருந்து. சென்சிபிள்ன்ற வார்த்தை சொன்னது வந்து எனக்கு கரெக்டா அது ரோஹித் சர்மாக்கு எனக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, லைக் வழக்கமா அவர் தான் வந்து ஸ்ட்ரைட்டாவே அக்ரெசிவா போவாரு. இன்னைக்கு ரிக்கல்டன் நல்லா படுத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு பக்கம் போறேன்னு போகல. அவர் போயிருக்க முடியும், அவர்கிட்ட அந்த இது இருக்கு, அந்த திறமை இருக்கு. பட் வந்து ஓகே நீ கொஞ்சம் ஆடுவா, நான் வந்து நான் அப்பப்போ எனக்கு கிடைக்கிற அவரு 4 சிக்ஸ் தான் அடிச்சாரு, இவருக்கு கம்பேர் பண்றப்போ செகண்ட் ஃபீல்ட்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதை இன்னைக்கு சூப்பரா பண்ணாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு ரோஹித் சர்மா காமிச்சது. ரிக்கல்டன் இன்னைக்கு வந்து அவருக்கு கொடுத்த அந்த லாங் ரோப்பை எந்த அளவுக்கு பெஸ்டா யூஸ் பண்ண முடியும், கடைசி ஒரு 2-3 மேட்ச்ல
கரெக்டாக பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்க்ராட்சியாக ஒரு 10 அடிப்பார், 15-20 இப்படியே அவுட் ஆகிட்டு இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 2-3 மச்சா ரொம்ப செட்டில்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அது வந்து எம்ஐக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். லைக் ஓப்பனிங் எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது இவங்க 2 பேருமே ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப சூப்பர். ஸ்கை அதான் வழக்கம் போல ஸ்கை எப்படின்னா ஃபார்முக்கு வராது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷாட் இருக்கும். அவங்க வந்து இந்த ஷாட் ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார்மில் இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சூரியகுமார் யாராவது ஃபர்ஸ்ட் பால் 4ல் ஆரம்பிச்சார் அப்படின்னா அது வந்து எது ஸ்ட்ரைட்டேவா இருக்கட்டும், இல்லை கவர்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை மடக்கி லெக் சைட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பால் 4ல் ஆரம்பிச்சா ஸ்கை இன்னைக்கு செட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே மடக்கி ஒரு 4. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் இன்னொன்னு என்ன நினைச்சேன், நான் 2 டவுன்ல ஹர்திக் பாண்டியா சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒருவேளை தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டில் அவர் ஜிடி ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்துட்டார். 2 டவுன் நான் வந்து ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடி சூப்பராகவே ஆடினாரு. நல்லா அந்த ஒரு பொசிஷன் அவங்க ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க. லைக் எப்படின்னா இப்போ வந்து ஏர்லியா விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா வில்ஜாக்ஸ் இறக்கி விடுறாங்க. அவர் வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் பண்றாரு, ஒரு 15 பால்ஸ் ஆடுறாரு, இல்லை 20 பால்ஸ் ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஸ்கை வராரு. இப்போ இன்னைக்கு ஆடின மாதிரி 100க்கு நோ லாஸ், 90க்கு நோ லாஸ் இருக்கப்போ டக்குன்னு ஸ்கை வந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு 3rd 4th பொசிஷன்ல நல்லா ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க. எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகி ஆடுறாங்க. அதாவது அந்த பொசிஷனுக்கு 3 பேர் ரெடியா இருக்கானுங்க. 3 இல்ல சொல்ல போனா 4 பேரு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில்ஜாக்ஸ், நமன்தீர். ஆமா ஆமா 4 பேருமே ரெடியா இருக்காங்க. நீ இறக்கி விடு தலைவா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி. அது ரொம்ப பெரிய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கிறாங்க. அது ஒரு சில டீமுக்கு வந்து அது நெகட்டிவா அமையும். மாத்தி ஆட ஒருத்தவங்களுக்கு என்ன, இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு அப்படிதான் சொன்னோம், வேற ஏதோ ஒரு டீம் டிசிக்கு அப்படிதான் சொன்னோம். லைக் மாத்தி ஆட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து பொசிஷனை மாத்துறாங்களே தவிர அவங்களோட ரோல் இதுதான்றது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. நான் அவனை இப்போ இறக்கி விடுறேன் அப்படின்னா உன் வேலை இப்போ செட்டில் டவுன் பண்றது. இப்போ ஸ்கை நான் அவனை இறக்கி விடுறேன் அப்படின்னா ஹல்க் ஸ்மாஷ் மாதிரி நீ போய் ஸ்மாஷ் தான் பண்ணணும், உன் வேலை அதுதான். ஸோ அந்த ரோலை கரெக்டாக பண்ணிடுறாங்க. பொசிஷன் தான் அங்கங்கே மாறுது. மேபி 50-1 அப்படின்றப்போ ஒருத்தவங்க இறங்கலாம், 100-3ன்றப்போ ஒருத்தவங்க இறங்கலாம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ பேட்டிங்ல எனக்கு வந்து இந்த 4 பேர் தான், 4 பேர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக தம்சம் பண்ணிட்டாங்க. 200+ ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு எல்லாருமே 40+ ஸ்கோர் இன்னைக்கு மும்பைல. ஸோ அதான் பேட்டிங்ல இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை. அவங்க அவ்வளவுதான் வந்தாங்க, அடிச்சாங்க, ஒரு ரீவ்ல வரும்ல, அவர் மணிதா சொல்லுவாங்க, அவர் பாட்டு வந்தாரு, அடிச்சாரு, தூக்கி போட்டு அடி அடிச்சாரு, அப்புறம் போயிட்டாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு 6 பவுலர்ஸ் இருந்தாங்க. ஒரு சைடு சரி, அது 6 பாசிட்டிவ்ஸ்ல வரும். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஸ்கை ஆடினது வந்து வழக்கம் போல அவர் எப்படின்னா வர ரொம்ப அசால்ட்டா ஆடுறாரு. சும்மா அப்படி என்ன மரியாதை கொடுத்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன், ஷேக் ரஷீத் வந்து அவரோட வெயிட் இந்த சைடு போட்டு அடிச்சாதான் போகும், நின்ன இடத்துல இருந்தே இப்படி பண்ணா போகாது. அது ஸ்கை வந்து அவ்வளோ தெளிவா, அதாவது அவர் தான் அந்த ஷாட்டுக்கு வந்து டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. இன்னைக்கே அந்த ஷாட், அந்த வெயிட் இந்த சைடு போட்டு திரும்பி ரேம்ப் அடிக்கிறதோ இல்ல 6 அடிக்கிறதோ, இது வந்து ஒரு 4-5 ஷாட் ஆடி இருப்பாரு. 4-5மே பவுண்டரி தான் போச்சு இன்னைக்கு. சோ அதெல்லாம் அவர்கிட்ட இருந்தா கத்துக்கணும், எப்படி போடுறது, எப்படி அந்த கால வெயிட்ட பேலன்ஸ் பண்ணி எப்படி அடிக்கிறது, இதெல்லாமே ஸ்கை கிட்ட இருந்தா கத்துக்கணும். 4 பேட்ஸ்மேன் தரமா ஆடிட்டாங்க. ஸோ பேட்டிங்ல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லைக் எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து பவுலிங்க்கு வந்தோம். எம்ஏயோட பவுலிங்ல அதுவும் அப்படிதான் பயங்கரமான டாமினேஷன் தான் இன்னைக்கு. அதுல என்னென்ன பாசிட்டிவா இருந்துச்சு? என்ன உங்களுக்கு நீங்க நெகட்டிவே பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டா ஆர்ஆர் நெகட்டிவ் பேச போயிடலாம் நினைக்கிறேன். இல்ல இவங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க. லைக் அது பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கும்ல, அப்படி சொல்றேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏர்லி விக்கெட்ஸ்க்கு போயிட்டாங்க. தீபக் சஹர் வந்து போன மேட்ச் பாஸ் பேபின்னு அவரை ஏத்தி விட்டு எப்படின்னா இது அந்த பையன்ட்ட இந்த பையன் மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஜென் போல்டுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா அதுதான். இன்னைக்கு கூட ஆக்சுவலா ஒரு மீம் பார்த்தேன். எப்படின்னா லைக் இது திரும்ப ஆர்சிபிக்காக இல்லை, இப்போ அந்த மீம் பார்த்துக்காக ஆர்சிபி டிசி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே பொசிஷன்ல இருக்காங்க. 2 பேருமே வந்து 3 விக்கெட்ஸ் டவுன் இன் 10 overs, 100+ ரன்ஸ் டு சேஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து கோலி பண்ணதுனால அந்த டீம் ஜெயிச்சது. இந்த பக்கம் வந்து ராகுலோ இல்லை ஃபேஃப் டூப்ளிஸோ கடைசிக்கு அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணாதெல்லாம் டெல்லி தோத்துச்சுன்ற மாதிரி மீன் பார்த்தேன். இது நாட் ஜஸ்ட் பிகாஸ் கோலின்றதுக்காக. இப்போ ரோஹித் சர்மாவோ இல்லை வேற ஏதாவது டீம்ல வந்து இப்போ பட்லரோ, ஸோ இவங்க எந்தெந்த டீம்லாம் ஜெயிக்குதோ அந்த டீம்லாம் வந்து ஆங்கர் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி கேம் முடிக்கிற வரைக்கும் இருந்துருக்காங்க, ஆங்கர் இன்னிங்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஆங்கர் இன்னிங்ஸையும் இவங்க கொஞ்சம் கத்துக்கணும். வரவெல்லாம் அடிக்க தான் போனான், ரியான் பராக்கு அடிக்கிறான், திஷானா அடிக்கிறான், அந்த சின்ன பையன் சூரியவன்ஷி அடிக்கிறான், ஜெய்ஸ்வால் அடிக்கிறான், வரவெல்லாம் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ யாராவது ஒருத்தர் நான் பொறுப்பா இருந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஆடி தான் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
மற்றபடி அது நம்ம கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது. தீபக் சஹர்கிட்டோ இல்ல போல்ட் இருந்தோ கிரெடிட்ஸ்லாம் எடுக்க முடியாது. சூப்பரா போட்டாங்க. இன்னொன்னு கண்டிஷன் வந்து நல்ல விண்டியா இருந்துச்சு. சோ ஸ்விங்கிங் வந்து அவங்களுமே ராஜஸ்தானுமே ஸ்டார்ட்ல போடும்போது நல்ல ஸ்விங் இருந்துச்சு. எடுத்த உடனே ஒன்னும் மும்பை அட்டாக்கிங் மோடுக்கு போல ஒரு 3 ஓவர் பார்த்தாங்க. 3 ஓவர்ல லூஸ் பால்ஸ் மட்டும் தான் பனிஷ் பண்ணாங்களே ஒழிய மத்தபடி நல்ல பால் ஸ்விங்கிங் பால் எல்லாம் நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அதை விடுறது, லீவ் பண்றது, லெஃப்ட் விடுறது. ஃபசலக் ஃபரூக்கி பால் எல்லாம் அழகா ஆன்லைன் குத்தி வைட் லைன், அதாவது ஆஃப் சைட் வைட் லைனுக்கு முன்னாடி வந்து ஸ்விங் ஆயிட்டு போகுது. அந்த மாதிரிலாம் வரத வெல்லஃப் பண்ணிட்டார் ரோஹித். சோ அந்த மாதிரி விண்டி பொசிஷனை நல்லா யூஸ் பண்ணிட்டு 2 சைடுமே ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா அத கடைசி வரைக்கும் கொண்டு போனது வந்து மும்பை. அது காரணமா இருந்தது வந்து 2 பேசஸ், ஒன்னு தீபக் சஹர், இன்னொன்னு வந்துட்டு போல்ட். ஜெய்ஸ்வால் விக்கெட்டு அதான் ஃபர்ஸ்ட் 2 பால் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அப்பிஷா இருந்தது. ஸ்லாட்ல விழுந்துச்சு. அது அப்படியே லைக் அவுட் ஸ்விங்கா தான் போச்சு ஃபர்ஸ்ட் பால். ஆனா ஜெய்ஸ்வால் இது பண்ணி ஆடிட்டான். ஸ்விங்க தவிர்க்கிறதுக்கு இறங்கி வந்து ஆடிட்டாப்ல. அடுத்த பால் அதே மாதிரி அப்பிஷா உள்ள வருது, அழகா ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிட்டாரு. அடுத்த பால் அவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், கொஞ்சம் இறக்கி போட்டாரு, லென்த்தை இறக்கி போட்டாரு, உள்ள வருது பால். இழுத்து புடிச்சதுல ஸ்ட்ரைட்டா போல்டு. சோ இதெல்லாம் தான் லைக் எவ்வளவு பிளான் பண்றோம், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸிங் காமிக்குது. போல்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல திங்க் பண்ணும்ல, அது ஒரு சூப்பரான விஷயம். சோ ரன்ஸ் அவர் போனாரு தான், அவர் 2 ஓவருக்கே 28 என்னமோ போயிட்டாரு. பட் அந்த டக்குன்னு விக்கெட்டுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. இப்ப ஜெய்ஸ்வால் இன்னைக்கு நின்று இருந்தாருன்னா ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு அதை கிட்ட எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனா தான் இருந்திருப்பாரு இன்னைக்கு மேட்ச்ல. இல்ல அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து பாக்குறப்ப நம்ம என்ன சொல்றப்பே தெரிஞ்சுக்கலாம், அந்த 2 பேட்ஸ்மேன் தான். அந்த 2 பேட்ஸ்மேன் எல்லாம் இவங்களுக்கு யாருமே கிடையாது, யாருமே நிக்க மாட்டாங்க. ஜெய்ஸ்வால் போன மேட்ச் ஏன் ஜெயிச்சாங்க, ஜெய்ஸ்வால் கடைசிக்கு நின்னா, அதனால சூரியவன்ஷி போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்துச்சு. சோ அவங்களுக்கே தெரிஞ்சு மும்பை வரப்பே தெரிஞ்சுக்கும் இந்த 2 விக்கெட் எடுத்துட்டா இந்த டீம் காலி அப்படின்னு. எப்படியும் நம்ம 4 நாளா போட்டாலே அவங்களே சுத்தி அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அதனாலதான் ரன்ஸ் போனாலும் பரவாயில்ல, நாங்க கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க. போல்ட் நீ அடிச்ச 5 6 கூட அடிக்கட்டும், நீ கடைசி 6வது பால் விக்கெட் எடுத்துக்கோன்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள வந்தவர் வந்து பும்ரா வந்தாரு. சொல்லவா வேணும், இதுவுமே ஒன்னும் இல்ல, டிப்பிக்கலா ஒரே பால் தான். நான் சொல்லுவேன் லைக் ஒரு பேஸ் பவுலர்னா வந்து லென்த்தை இழுத்து பிடிச்சி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கணும்ட்டு. ஆனா அந்த ஓவர் ஃபுல்லா ஒரே பால் தான், குத்தி மேல ஏத்துறது, குத்தி மேல ஏத்துறது, குத்தி மேல ஏத்துறது. அதுல ஒரு பால் 4 போச்சு, அடுத்த பால் ரியான் பராக் கேட்ச். இப்படி இந்த சைடு இவன் ஹெட்மேயர் தான், அதேதான் இந்த சைடுல இருந்து அப்படியே சேம் ஃபார்முலா, சரியான கேட்ச். அது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அவர் நின்றது ரொம்ப க்ளோஸா நின்றுந்தாரு, லைக் ரொம்ப பக்கத்துல நின்றுந்தாரு. அது ரியாக்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அது கை கேமராமேன் புடிச்சிட்டு எங்கடா பந்த காணன்ற அளவுக்கு ஷேக் கொடுத்தாரு கேமரால. ஆமா, அவ்வளவு ஃபாஸ்டா வரப்போ கை அந்த ரிஃப்ளெக்ஸ் வேணும், இப்படி புடிச்சு பால் பட்டு பவுன்ஸ் ஆகும். லைக் தூரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் நிக்கிறப்போ ஹை கேட்ச் போறப்போ நம்ம கொஞ்சம் நின்று செட்டில் ஆகி நம்ம கொஞ்சம் இப்படி கீழே பால் எப்படி பிடிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி கீழே கொஞ்சம் கையை இழுக்கணும், அப்பதான் பால் பவுன்ஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேட்சுக்கு அப்படிலாம் யோசிக்க முடியாது, இப்படி கையை வைக்கணும், மாட்டிடணும் டக்குன்னு. ஸோ அது சூப்பரா பிடிச்சது அந்த கேட்ச். So our Bumrah as usual showed his class and showed why he is the best bowler in the world right now. அவரு இப்ப வேற யாரு, போல்ட் 3 விக்கெட், தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா ஒரு சைடு இம்பாக்ட் சபா வந்த கரண் சர்மா. ஆமாடே 4 ஓவர் 23 3 விக்கெட். கரண் சர்மா வந்துட்டு எனக்கு பெருசா அவர் மேல ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா எனக்கு அவரோட விக்னேஷ் புத்தூர் நல்லா போடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா ஏத்தி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்துச்சு. விக்னேஷ் புத்தூர் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆமா, சோ கரண் சர்மா தான் ஒன்லி ஆப்ஷன்ற போது. பட் கரண் சர்மா லென்ஸ் வந்து ஷார்ட்டா சில டைம் போட்டுறாரு, பனிஷபிள் லென்ஸ்ல போட்டுறாரு. பட் இன்னைக்கு மேட்சஸ் ரொம்பவே சூப்பரா போட்டாரு. அதாவது எப்படி சொல்றது, ஒரு விக்கெட் டேக்கிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லெக் ஸ்பின்னர் கிட்ட இருந்து. அத வந்து கரண் சர்மா இன்னைக்கு சூப்பரா போட்டு அழகா, அதாவது இவரும் ஆன ஹேட்ரிக் 2 விக்கெட் வந்தது. அதாவது எப்படின்னா பும்ராக்கு வந்துச்சு, இவருக்கு எப்படி வந்துச்சுன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி அண்ட் செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் 2மே விக்கெட். ஒரு இது த்ரூஜுரல் கேட்ச் நல்லா இருந்துச்சு. லைக் அவர் வந்து அத ஸ்வீப் ஆட போனாரு,
துருவ் ஜுரேல டாப் பேஜ் ஐ கேட்ச் இருந்துச்சு, அவரே போட்டு பிடிச்சிருக்காரு. லைக் அவரே கேட்டன் பால் அது பால் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. அதான் ஒரு மாதிரி எல்லாருமே ரிதம்ல வந்துட்டாங்க. என்னதான்டா உங்ககிட்ட நான் என்னதான்டா நெகட்டிவ் சொல்றது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் பயங்கரப்பா. ஆனா டாமினேட்டிங். அதான் லைக் இவங்க ரன் ரேட் இவ்வளவு ஹையா இருக்குது, பிளஸ் 1 பாயிண்ட்ல இருக்குது காரணமே இவங்க ஜெயிச்சது எல்லாமே பெருசா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது. ஒரு மாதிரி கமாண்டிங் வின் இன்னைக்கு. 100 ரன்ல ஜெயிக்கிறதெல்லாம் சும்மா இல்ல. ஏன்னா விக்கெட் ஒன்னும் சும்மா இந்த விக்கெட்லாம் இல்ல, அது பேட்டிங், ப்ராப்பர் பேட்டிங் விக்கெட். ஆனா அப்படி இல்லைன்னா அவனுக்கு 217 அடிச்சிருக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு இது பண்றதெல்லாம் வேற லெவல். ஃபீல்டிங் லைக் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கிறது தான். ஃபீல்டர்ஸ் எல்லாமே அன்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. கேட்சஸ் சூப்பர் கேட்சஸ் எல்லாமே. லைக் ஏன்னா இருக்கிற ஃபீல்டர்ஸ் நல்ல ஃபீல்டர்ஸ், பேசிக்ஸ கரெக்ட்டா பண்ணிட்டானுங்க. லைக் ஹர்திக் பாண்டியா, உனக்கு ட்ரெண்ட் போல்ட் சூப்பர் ஃபீல்டரு, உனக்கு கார்வின் பாஷும் நல்ல ஃபீல்டரு, கையு சூப்பர் ஃபீல்டரு, இந்த மாதிரி நிறைய நல்ல ஃபீல்டர்ஸ் வந்து இருக்காங்க. திலக் வர்மா நல்ல ஃபீல்டரு, இவன் நமந்தீர் சூப்பர் ஃபீல்டரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறாங்கன்றப்போ அது ஃபீல்டிங்ல உனக்கு பெருசாக பிரச்சனையே வராது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எம்ஐயோட வந்து பாசிட்டிவ்ஸ். இன்னொரு பக்கம் ஆர்ஆர் அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் என்ன? டீமே நெகட்டிவ் தான். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஃபுல்லாகவே மேட்சை பார்க்காமலே சொல்லலாம் போல, யாரு எப்படி விளாண்டாங்க, என்ன தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்றது பார்க்காமலே சொல்லலாம் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன? ஆர்ஆரோடைய நெகட்டிவ்ஸ். எங்கடா இவனை காணோம்? அவருக்கு அடிபட்டுச்சு, சந்தீப் சர்மாவுக்கு கையில் அடிபட்டுச்சு. ஓகே. இன்னைக்கு பவுலிங்ல ஆர்ஆரோட பவுலிங்ல என்ன நெகட்டிவா இருந்துச்சு? பவுலிங்ல என்ன நெகட்டிவ்னா என்னத்த சொல்றது? கேப்டன் ரியாத் பராக் தான் 2 ஓவருக்கு 12 ரன் கொடுத்து ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்துருக்காரு. கேப்டன் டு கேப்டன், இந்த பேட்டில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி. எங்க ஆளு ரியாத் பராக் பாத்தியா இல்லையா? எனக்கு பரவாயில்ல, நீங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் தான் கேப்டன் நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னா பரவாயில்ல. அதாவது எங்களுடைய ஃபார்வர்ட் கேப்டன் ரோஹித் சர்மான்னு அப்படி சொல்ல இல்ல, இந்தியன் கேப்டன் ஐயோ நாளைக்கு மிஸ் ஆயிட்டேன். பரவாயில்ல, தேங்க்யூ. வந்து எனக்கு நெகட்டிவா பட்டது வந்து லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் பெருசா பில்ட் ஆயிட்டு இருக்குது, புதுசா எதுவும் ட்ரை பண்ணலையோ. ஓகே, நீங்க கொண்டு வரீங்க, புது பவுலர்ஸ் ட்ரை பண்றீங்க. இப்ப நீங்க ரியான் பராக் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலர், பெருசா யாரும் ஆடி இருக்க மாட்டாங்க. 100+ பார்ட்னர்ஷிப் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்துட்டு வந்து போடணும்னு உங்களுக்கு தோணுது. அவருக்கு தான் தோணி இருக்கணும், அவர் தான் கேப்டன். அததான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அவரை இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 8வது ஓவர் அவரை கொடுத்திருந்தாங்கன்னா ஏதோ ஒன்னு ரிகல்டன் இல்லைன்னா இவரு ரோஹித் யாராவது ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரை. ஓகே, இப்ப ஒரு புது எல்லாரையும் போட வச்சாச்சு, ஒரு பார்ட் டைம் பவுலரை போட்டா ஏதோ ஒண்ணு நடக்கும். ஒண்ணு அதிக ரன்னு போவோம், இல்ல விக்கெட் வரும். ஆனா அங்க நீங்க ஒரு சான்ஸ் எடுத்துதானே ஆகணும். எதுவுமே எடுக்காம உங்க சைடே எல்லா இதுவும் வரணும்னா கண்டிப்பா வராது. இவங்க எனக்கு என்னமோ இவங்களுக்கு பெரிய லெட் டவுன். லைக் புதுசா நீ சொல்றது காட்டுதா, புதுசா ட்ரை பண்ண. ஏன்னா இவங்களுக்கு ட்ரை பண்றது தவிர ஒண்ணுமே கிடையாது. தில்லு துட்டுன்னு போக வேண்டியது, அப்படிதான் போயிருக்கணும். ஆனா எனக்கு இவங்க பெரிய லெட் டவுன் வந்து இவங்க வருஷம் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்க ஆர்ச்சர் தான் எனக்கு இவங்களோட பெரிய லெட் டவுன். எனக்கு அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவர் சூப்பரா போடுற மேட்சஸ் எல்லாமே இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லைக் அவங்க பேட்டிங் சொதப்பிருக்கு, கடைசியா சேஸ் பண்ற மாதிரி போய் சொதப்பிருக்காங்க. ஆனா பவுலிங்ல எப்ப நல்லா பண்ணிருக்காங்கன்னா ஆர்ச்சர் வந்து அப்படி கும்பு ஏத்துறப்போ அவர் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறப்போ சூப்பரா இருக்கும் அந்த டீம். பவுலிங் கூடவே சந்தீப் சர்மா சப்போர்ட் பண்ணுவாரு, தீக்ஷனா கொஞ்சம் நல்லா போட்டு கொடுப்பாரு, அசரங்கா விக்கெட் எடுப்பாரு. அந்த டீமே சூப்பரா இருக்குன்னு தெரியும். ஆர்ச்சர் வந்து ரொம்ப 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 இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. லைக் அவர் பேஸ் மட்டும் தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஸ்லோ பால், இப்ப கடைசி ஒரு 2-3 மேட்ச் ஸ்லோ பால் ட்ரை பண்றாரு. அது ரொம்ப ப்ரெடிக்டபிளான லென்த்ல வருது, ஷார்ட் பாலா வருது. ஸ்கை இப்படி அடிக்கிறாரு, இப்படி அடிக்கிறாரு. ஸோ அதுதான் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெட் இருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த டீமோட ஸ்பியர்ட்னா அது இவர் தான், ஜாஃபர் ஆர்ச்சர் தான். அப்படி ஆர்ச்சர் வந்து ஒரு ஸ்பியரடா இருக்கும்போது அவரும் கொஞ்சம் இன்னும் டாக்டிக்கலா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா இன்னுமே அவர் சக்சீட் ஆகலாம். அதே மாதிரி எனக்கு ஃபசலக் ஃபரூக்கி வந்துட்டு ஓகே, ரொம்ப ஆஹோன்ட்டு இல்ல. போன மேட்ச் நல்லா பண்ணல, ஸ்விங் சூப்பரா பண்ணாரு, ஸ்விங் சூப்பரா இருந்துச்சு ஸ்டார்ட்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஓவர்ஸ் எல்லாம் பழுன்னு பழுத்துட்டாங்க. நானும் அவ்வளவு ரன்ஸ் போவாருன்னு எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி ரொம்ப இதாதான் போயிருக்கிறாரு. ஏன் எனக்கு வார்த்தை எல்லாம் மறந்து போகுது, டக்குன்னு எக்ஸ்பென்சிவா போயிருக்கிறாரு. மும்பை ஜெயிச்ச சந்தோஷத்துல திகைச்சு போயிருக்கான். ஆமா,
தீக்ஷனாவும் ரன்ஸுக்கு போயிருக்காரு. என்னடா எல்லாமே ரன்ஸுக்கு போயிருக்கீங்க, போடுறவங்க எனக்கு தெரியல ஏன் இன்னும் தீக்ஷனாவே வச்சுட்டு அவன் ரொம்ப கான்பிடென்ட்டா அவுட் சைட் லெக் போட்டுட்டு அவுட் ரிவ்யூடுன்றான். இல்ல எனக்கு என்னமோ நான் ஹைலைட்ஸை பார்த்தப்பே ஃபாஸ்டா போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ரொம்ப எல்லா பாலும் ஃபாஸ்டா போடுறாரு. எனக்கு தெரியல, மேட்ச் நான் ஃபுல்லா பார்க்கல, பட் அவர் 4 போன பால்லாம் எரிஞ்சுக்கிட்டே ஓரளவுக்கு ஒரு 95 அந்த ரேஞ்சில தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன ஸ்பின்னர்ன்றது ஃபர்ஸ்ட் அவர் முடிவு பண்ணணும். லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் லெக் ஆஃப் ஸ்பின்னர் என்னென்னமோ போடுறான், ஆனா வேகமா போட்டுறான். லைக் உங்க ஸ்பின்னுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க பேஸ் இருக்கணும். இப்ப ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து டக்குன்னு குயிக்கர் போட முடியாது. நீங்க ஃபிங்கர் ஸ்பின்னரா போடலாம், ஆனா ஃபிங்கர் ஸ்பின்னர் நீ என்ன மாதிரி போடுற, சோ எல்லா பாலுமே உன்னால குயிக்கா போட முடியாது. சோ நீ டக்குன்னு எந்த பால் வேணுமோ ஒரு 6 பால் போடுறோம்னா 6 பால்ல ஒரு 3 பால் நார்மல் பாலாவும் ஒரு பால் டக்குன்னு குயிக்கராகவும் போட்டோம்னா பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆவாரு, அங்க ஒரு விக்கெட் விடும் உங்களுக்கு. நீங்க எல்லாமே குயிக்கா போட்டோம்னா அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ரோஹித் அப்படிதான் 2 4 அடிச்சாரு. 2 4 அடிச்சுட்டு சிங்கிள் எடுத்துட்டா போதும் பண்ணி அடிக்க அப்படின்ட்டு அடுத்த ரிக்கல்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. சோ அதுதான் ஒண்ணு, அப்பிஷா போடுறாரு, ப்ரெடிக்டபிளா போடுறாரு. இவர் குயிக்கா தான் போடுறாருன்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. எப்படிலாம் இருக்க கூடாது, அப்படி கரெக்டா இருக்காரு. என்னடா இப்படி சொல்றீங்க? மத்வால் இன்னைக்குதான், அதாவது எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா, ஓஹோ நீங்க வளர்த்து விட்டவனே வச்சு உங்களை செய்யணும் படுறா, என் விசுவாசம் வந்து ஆதாருக்கடா அப்படின்னு சொல்லாம பார்த்தேன். ஆனா அவர் விசுவாசம் எம்ஐக்கு காமிச்சாரு ஆகாஷ் மத்வால். ஆனா நான் கடைசி ஒரு ஓவர் மட்டும் பார்த்தேன், ஒரு ஓவர் நல்லா போட்டு கடைசி பால்ல 6 சூப்பரா போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் லைக் மோஸ்டா எல்லாமே யாக்கர் லென்ஸ் தான். அந்த கடைசி பால் மட்டும் கொஞ்சம் பேஸ் இறக்கி போட்டனால, அதுவும் சூரியகுமார் நின்னு அது பால வர விட்டு அடிச்சாரு, அதனால 6 போச்சு. மத்தபடி அது சூப்பர் ஓவர், 7 ரன் தான் போயிருக்க வேண்டியது. அந்த கடைசி பால் 6 மட்டும் இல்லன்னா சூப்பர் ஓவர். எனக்கு இந்த இதுல எனக்கு ஒருத்தர் நான் வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ராகுல் டிராவிட். வேர்ல்டு கப் வின்னிங் கோச் அவரு. எனக்கு வந்து நான் போன மேட்ச்லயே ஆர்ஆர் பத்தி பேசுறப்பே நான் சொல்லணும்னு வச்சேன். அதுக்கப்புறம் வேற ஏதோ யோசிச்சுட்டு ரேண்டமா யோசிச்சுட்டு அவர் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இவரை பத்தி நம்ம மற்ற கோச்சஸ் அவருக்கு ஹேமந்த் பதானி ஃபிளெமிங் அப்படி இப்படி எல்லாத்தையுமே நம்ம பேசுறோம், ஆனா இவரை பத்தி நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. லைக் அவர் இந்தியன் டீம்ல இருக்கிறப்போ இந்தியன் டீம் பயங்கர ஸ்ட்ராங், லைக் அந்த T20 ஸ்குவாட் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அதனால இவர் கோச்சா இருந்ததுனால ஜெயிச்சுதா அப்படின்ற டவுட் எனக்கு இப்போ வருது. லைக் நான் கிரெடிட்ஸ் எடுக்க விரும்பல, ஆனா இப்போ இந்த டீமுமே வந்து நல்ல டீம் தான். இப்போ யாருமே மோசமான பிளேயர்ஸ், நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர் இப்போ பஞ்சாப் நேற்று வந்து 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு ஆடிருக்காங்களாம். 6 அன்கேப் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு ஆடிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான் அங்கங்க அன்கேப் பிளேயர்ஸ் இருக்காங்க. மற்றபடி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ், நிதிஷானா எக்ஸ்பீரியன்ஸ், ஜெய்ஸ்வாலே எக்ஸ்பீரியன்ஸ், ரியான் பராக் எக்ஸ்பீரியன்ஸ், சஞ்சு சாம்சன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்ச்சர், ஃபரூக்கி, தீக்ஷனா, அசரங்கா, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ இவங்களை வச்சு உங்களுக்கு ஒழுங்கா ஒரு டீம் நீங்க வந்து எப்படின்னா கடைசி பிளேஸுக்கு சட்டை போட்டுட்டீங்க. நான் சொல்றேன் பிளே ஆஃப் வராது. ஏன்னா 10 டீம்ல இருந்து 4 டீம் தான் பெஸ்ட். ரொம்ப ஹை போட்டி இருக்கு இந்த இதுல. ஸோ நீங்க பிளே ஆஃப் வராமல் போறதுன்றது பிரச்சனை இல்லை, நீங்க தோக்குறது இருக்குல்ல, ரொம்ப கேவலமா தோக்குறதா இருக்குது. இப்போ சிஎஸ்கே ஆர்ஆர் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன, அட்லீஸ்ட் கேகேஆர் அங்கங்க கொஞ்சம் ஃபைட் கொடுக்குறான். இப்போ அடுத்தது எஸ்ஆர்ச்சு கொஞ்சம் அங்கங்க ஃபைட் காமிக்கிறான், ஏதாவது ஒரு ஃபைட் காமிக்கிறான். இவங்க 2 பேரும் ஃபைட்டே இல்லாம ரொம்ப அப்படியே தோத்து போற மாதிரி ஈஸி. ஆர்ஆர் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்ப போன மேட்ச் நம்ம சொல்லலாம் சூப்பரா ஆனாங்க, அந்த ஃபைட் இருந்துச்சுன்னு. என்ன பிரச்சனை, அதான் என்ன பிரச்சனைனா கன்சிஸ்டன்சி இல்ல. இன்னைக்கே சூரியவன்சி ஆடி இருந்தாலுமே ஜெயிச்சிருக்கலாம். ஒருவேளை சப்போஸ் தோத்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 180, ஒரு 190, ஒரு 195, ஒரு 200 கிட்டையாவது வந்து தோத்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஃபைட் கொடுத்து தோத்த மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல கோச்சிங் ஸ்டாஃபோட சந்தேகம் வருது எனக்கு. அந்த இடத்துல கோச்சிங் ஸ்டாஃபோட சந்தேகம் வருது. உங்க ரோல் என்னன்னு கொடுக்கல ஒழுங்கா பேட்ஸ்மேனுக்கு. பவுலர்ஸுக்கு வந்து நீங்க அசரங்கா அண்ட் தீக்ஷனா வந்து அந்த அஸ்வின் அண்ட் சஹல் ஸ்பின்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தீங்க. எத்தனை மேட்சஸ் நீங்க அவங்க போய் சேர்ந்து ஆட வச்சீங்க, இன்ஜுரிலாம் விட்டு எத்தனை மேட்சஸ் அவர் உண்மையா நார்மலா இருக்கிறப்பவே வந்து விளையாடுறதுக்கு ஃபிட்டா இருக்கப்பவே 2 பேர் சேர்ந்து ஆட வச்சீங்க. ஆர்ச்சருக்கு என்ன நீங்க வேரியேஷன் கத்து கொடுத்தீங்க, அவர் என்ன இதுல இருக்காருன்னு தெரியல. ஃபசலக் ஃபர்குயே திடீர்னு எடுத்துட்டு வந்தீங்க, அவர் ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எந்த ரோலுமே இல்லாம இருக்குது. இல்ல நான் இந்த டீம் வேற டாப் 4ல வரும் அப்படின்னு வேற ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டிசி வந்துருச்சு. சரி விடுங்க, எனக்கு அதான் சொல்லலாம். ஆனா வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி நான் எப்படி நினைச்சிருவேன் இந்த டீம் நல்லா இல்லை அப்படின்னா அதே மாதிரிதான் ஆடுறாங்க, அப்படியே இருக்காங்க.
எனக்கு அதுதான் இதேதான் எனக்கும் தோணுச்சு. லைக் ராகுல் டிராவிட் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் நினைக்கிறேன். இது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், கண்டிப்பாவே இருந்திருக்கும். அதுவும் ஒரு பிரான்சைஸ் சைட்ல இருந்து. ஆனா நான் இது எங்க தவற விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன்னா, ஃப்ரம் த ஆக்ஷன் இவங்க தவற விட்டாங்க. 5 பிளேயர் விட்டாங்க. நறுக்கான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு சொப்பதப்ப பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜாஸ் பட்லரே எதுக்கு ரிலீஸ் பண்ணானுங்கன்னே தெரியல. அவரெல்லாம் ரீடைனிங் மெட்டீரியல். அவரை விட்டானுங்க. அவரை விட்டுட்டு சஹால், அஸ்வின், இந்த முட்டாள்தனத்தெல்லாம் யார் பண்ணுவா? சரி அப்படி விட்டுட்டு சரி நீ சரிடா ஏதோ இப்ப ஒரு சின்ன முதலீட விட்டாதான் அடுத்து பெருசா ஏதாவது எடுப்பேன்னு பார்த்தா திருப்பி அதையும் தோக்குற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்க. இவங்க இந்த வருஷம் மட்டும் இல்ல, அடுத்த 2 வருஷமும் கஷ்டம் தான் போடுவாங்க. அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு தான் சிஎஸ்கேவும் அப்படிதான், இவங்களும் அப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல தான் ராகுல் டிராவிட் மேல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இல்ல எனக்கு சிஎஸ்கேல கூட பிளேயர்ஸ் பேர் கரெக்டா இருக்கு, ஓகே. அவங்க டோட்டலா ஒரு ஃபார்ம்ல இல்ல, டோட்டல் டீமே ஃபார்ம்ல இல்லனாலும் பிளேயர்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிஸ்டிங்டிவா இருக்கிறாங்க. ஓகே, ராகுல் திரிபாத்தியா இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் த பால். கயக்வாதா அவரும் ஒரு கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய ஒரு ஆளு, ஆரஞ்ச் கேப்லயே ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ட்டு ஒரு நேம்ஸ், நல்ல நேம்ஸ் இருக்கு. பட் அவங்க கரண்ட்லா ஃபார்ம்ல இல்லாததுனால அது உங்களுக்கு அப்படி ஒரு பேட் நேமா அது வெளியே வருது. ஆனா ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன்ல விட்டு எடுத்ததுமே எதுவுமே ஒரு பெரிய பேரு, ஒரு ஹை ப்ரொஃபைல் நேம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் ஆடுற நேம்னா இல்ல. இவங்க ரீடைன் பண்ணதுல ஜெய்ஸ்வால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆளு. த்ரூஜுரா ரிட்டைன் பண்ணாங்க, ஹெட்மேயர் ரிட்டைன் பண்ணாங்க, த்ரூஜுரல் கூட ரியான் பராக் ரிட்டைன் பண்ணாங்க. ரியான் பராக்லாம் ஐயோ கேப்டன்சி மெட்டீரியல்னு வச்சு கொடுத்துட்டு இருக்கானுங்களே. யூ டோன்ட் டிசர்வ் சஞ்சுடா. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. சஞ்சுக்கு மஞ்சள் சட்டை போடலாமா? சஞ்சுக்கு மஞ்சள் சட்டை போடலாமா? அதே விக்கெட் கீப்பர், அதே பேட்ஸ்மேன், அதே மாதிரி காமன் கம்போஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இப்பெல்லாம் சொல்லி டிஆர்எஸ்க்கு பதிலா எஸ்ஆர்எஸ் வச்சிரலாமா? சஞ்சு சாம்சன் ரிவ்யூ சிஸ்டம். எஸ்ஆர்எஸ் இது வந்து லைக் அதான் எனக்கு ஆர்ஆர் பத்தி யோசிக்கிறப்போ இந்த ஒரு நெகட்டிவ் தான் எனக்கு தோணுச்சு. லைக் டிராவிட் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் வச்சு. பேட்டிங்ல இது வந்து இவங்களோட பவுலிங்ல, பேட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அதான் 2 பேட்ஸ்மேன் தான். எனக்கு அதுக்கு மேல சொல்றதுக்கு திரும்ப 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 அதே தான். அந்த 2 பேரை தவிர வேற எவனும் அடிக்க மாட்டான். அதுதான், அது அவ்வளவுதான் பேட்டிங்கே அவங்கள்ட்ட. கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. இப்போ போன மேட்ச் அடிச்சாங்க, இந்த மேட்ச் அடிப்பணும்னு ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா சரி ஒருத்தர் அவுட் ஆறாரு, அடுத்து வர நிக்கிறவங்க அடிக்கணும்ல, அவங்களும் அடிக்க மாட்டாங்க. சரி வரவனுங்க அடிக்கணும்னா அவனும் அடிக்க மாட்டான். யார் தாண்டா அடிப்பீங்கன்னா 11 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யார் தான் அடிக்க முடியும்? சுபம் தூபே 2 3 4 5 இல்ல நான் எப்படி பாக்குறது, மும்பையோட எக்ஸ்ட்ரீம் பவுலிங்னால இவனுங்க விக்கெட்ஸ் விட்டானுங்களா, இல்ல இவனுங்க சரியா ஆடாம இவனுங்க விக்கெட்ஸ் குடுத்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி நான் 2 வகையா யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மும்பையும் சூப்பரா போட்டிருக்கானுங்க. ஆமா, அது நமக்கு ரெண்டு எடுக்க முடியாது. லைக் சூப்பரா போட்டாங்கன்னா அந்த ஹெட்மேயரோட விக்கெட் எல்லாம் ஹெட்மேயரே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அடிச்சு திரும்பதுக்குள்ள தம்பி நீ அவுட் எப்படி காமிச்சான் பேரு அவுட் காமிக்கிற. எந்த இடத்துல மும்பைக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னா லைக் அந்த ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டு, இவருக்கு தீபக் சேகர் வந்து நம்ம 14 வயசு குழந்தைக்கு வந்து பெருசா அந்த அப்பிஷா போட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அது வந்து பிளாட்டா போட்டு ஒரு மாதிரி பிளாட்டா. ஆமா, இப்படி இறங்கிடுச்சு. சோ அந்த இடத்துல இருந்தா இருக்கட்டும். ஏன்னா ஜிடில இருக்க பவுலர்ஸ்க்கு நமக்கு தரமான பவுலர்ஸ், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இவங்கலாம் வந்து டாட் பால்ல வந்து ரேஸ்ல இருக்காங்க, டாப்ல விக்கெட் ஹையஸ்ட் விக்கெட் பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்காங்க. இஷாந்த் சர்மா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள், ரஷீத் கான். ஸோ இவங்களால வந்து அந்த ஒரு பையனோட விக்கெட் எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் 50க்கு அப்புறம் 60க்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்துக்க முடியாதா அந்த பையனோட விக்கெட்டை? அதை வந்து நீ மும்பை பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பையோட பவுலர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் கொடுத்தா ஆகணும். பிளஸ் அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோன்ற மாதிரி ஆறாரும் பண்ணாங்க, அதுவும் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஆறாரோட பேட்ஸ்மேன் இருந்தாங்க. லைக் அவங்க அதான் சொன்னால வெரி வெரி லோ இன் கான்ஃபிடன்ஸ். அவங்களுக்கு ஒரு பிளானும் இல்லை, சும்மா போய் ஆடுங்கடா, ஆடுற வரைக்கும் ஆடுங்கடான்ற மாதிரி இருந்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதான் வேற ஒன்றும் சொல்லுங்க. நிதிஷ் அண்ணாலாம் பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 மேட்ச் நல்லாவே ஆடி கொடுத்தாரு. அஸ்வின் எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமா போட்டு போல அவர்லாம் தான் கொஞ்சம் லைக் விக்கெட் போகுதுன்னு தெரியுது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஷாட் போயிருக்கு தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த ஷாட்டுக்கு போயிருக்கலாம்.
நீங்க இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது நீங்க விக்கெட்ஸ லைக் ஷார்ட்ஸ் போய் விக்கெட்டை விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு ஒரு 30+ ரன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் லைக் ஷார்ட்ஸுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எடுத்த உடனே 217 பெரிய ஸ்கோர் தான், நீங்க அடிச்சுதான் ஆகணும். ஆனா உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே 2 விக்கெட் டப்புன்னு விழுந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து கொஞ்சம் நீங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்க போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 190 200 அதுக்கிட்டயாவது போயிட்டு தோக்குற மாதிரி இருந்தா கூட ஓகே யூ ஹேவ் ட்ரைட் சம்திங் அப்படின்ற ஒரு தாட் வரும். இதுதான் வந்து ஆர்ஆருடைய பெரிய நெகட்டிவ். லைக் அதான் வர்றப்பே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் வந்தாங்க. ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான். இப்போ எப்படி ஜிடி கூட ஜெயிச்சது ஒரு மிராக்கிள் தான். யாரும் ஜிடி தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் வந்து எம்ஐ கூட வந்து மேபி ஏதாவது திடீர்னு ஒரு மிராக்கிள் நடக்குமான்றதா அப்படிதான் இந்த மேட்சே பார்த்துருப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த மிராக்கிள் தம்பி எங்ககிட்ட ஆகாதுன்ற மாதிரி இன்னைக்கு எம்ஐ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக நான் சொன்னேன் அந்த சீனிங் இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்ஐ கிட்ட நெகட்டிவ்லாம் இல்லை. அந்த ஒரு செக்மெண்ட்டே கட் பண்ணிடலாம். எம்ஐ கிட்ட நெகட்டிவ் இல்லை. ஆர்ஆர் கிட்ட வந்து தாண்டி குறை பார்த்து சொல்லணும்னா அங்கங்க கொஞ்சம் லைக் இப்ப ரோஹித் சர்மா அந்த கேட்ச டிராப் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்திருந்தாருன்னா கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டட் கேட்ச் ஸ்லிப்ல டிரைவிங் ரைட் சைடு அப்படின்னு இருக்கும்போது அவர் ஸ்டாண்டர்டுக்கு இதை எடுத்திருக்கலாம். அதுதான் நான் ஃபீல் பண்ணுது. அப்புறம் திலக் வர்மா ஒரு ரன்னிங் இன்சைட்ல ரொம்ப கஷ்டமான கேட்ச், அது எடுத்திருக்க முடியாது. பட் ஸ்டில் தோண்டி எடுத்து இதெல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா எம்ஐ இவ்வளவு டாமினேட் ஜெயிச்சிருக்கோம், சந்தோஷமா இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து இவ்வளவு குறை சொல்லணும் அவசியம் கிடையாது. இதுல குறை சொன்னா அது அவ்வளோலாம் தேவையில்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு தேவையில்லை. பட் இது இன்னொரு பக்கம் ஆர்ஆர் இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் அது அவங்க கிட்ட ஏதாவது தோண்டி எடுத்து ஒரு பாசிட்டிவ்னு நம்ம கண்டுபிடிச்சா சொன்னோம் அப்படின்னா ஏதாவது இருக்கா நீ பார்த்து கேம்ல? ஸ்டார்டிங்ல நல்லா போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2 ஓவர்ஸுக்கு ஒரு ஸ்கோரே என்னமோ 8 out 12 அந்த மாதிரிதான் வந்தது 2 ஓவர்ஸுக்கு. அதாவது 3 ஓவருக்கு 17 16 அவ்வளவுதான் ஸ்கோர். 18 பாலுக்கு 2 ரன் கம்மியாவே இருந்துச்சு. 3வது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது ஓவர்ல இருந்து தான் டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிக்கல்டனும் ரோஹித் சர்மா. சோ லைக் ஸ்டார்ட் அப்படி ஒரு நல்ல ஸ்டார்ட், 3 ஓவருக்கு 16 ரன் தான் கொடுத்துருக்கீங்கன்ற போது அந்த ஸ்டார்ட் அவங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போன அந்த மொமெண்டம் எங்க லூஸ் பண்றாங்கன்னு தெரியல. லைக் ஒரு 4 போக தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க உங்க லென்த்தை புடிச்சு போட்டா யார் என்ன அடிக்க முடியும்? ஸ்டார்டிங் 3 ஓவர் மட்டும் தான் அவங்களுக்கு பாசிட்டிவ், மீதி எல்லாமே இவங்க தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. அதான் பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. நான் பாசிட்டிவ்னு தேடி சொல்லணும்னா அந்த ரியான் பராக் வந்து லைக் ஒரு பார்ட் டைம் பவுலரா உள்ள வந்து அந்த பார்ட்னர்ஷிப் இது பண்ணது, ரோஹித் பிரேக் பண்ணது, அது கரெக்டா இருந்துச்சு. ஓகே, அது ஒரு நல்ல மூவ், ஒரு டாக்டிக்கல் மூவ். வேற என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான், வேற சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. விட்டுறலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல தேவையில்லை, விட்டுறலாம். சரி, பேட்டிங்ல சொல்லணும்னா யார சொல்றீங்க? யாருமே அடிக்கலையே, என்ன 117 அவுட் ஆயிட்டாங்க, யார நான் சொல்றது? ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் 27 பால் 30 அடிச்சிருக்காரு, அவரை தான் பாசிட்டிவ் சொல்லணும். 2 4 2 6 அடிச்சிருக்காரு. நாங்க இவ்வளவு கன்வின்சிங்கா வின் பண்றோம் இப்ப பேசுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. இல்ல அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படிதான் ஜெயிச்சிருக்கீங்க. அதனால வந்து அது பெருமையா சொல்லிக்கலாம். சூப்பரா 6 மேட்சுக்கு 6 வின்னு. லைக் அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அடுத்த செட் ஆஃப் மேட்சஸ் கொஞ்சம் அவங்களுக்கு சீரியஸா இருக்கும். வெர்சஸ் ஜிடி, டிசி மேட்ச் டஃப்பான மேட்சஸ். ஜிடி, டிசி, பஞ்சாப், பஞ்சாப் டாப் 5ல இருக்கிற மிச்சம் இருக்கிற 3 டீம் இருக்குது அதுல. சோ டஃப்பா இருக்கும். பட் இதுல ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே குவாலிஃபைடு. அதான் குவாலிஃபிகேஷனுக்காக ஆடுறத விட எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து டாப் 2 தான் ஆடுவாங்க. டாப் 2 அப்படிதான் ஆடுவாங்க. ஸோ அப்படிதான் போகணும், அப்போதான் வந்து நல்லா இருக்கும். பார்ப்போம். இவங்க வந்து இப்போ எம்ஐ அண்ட் இந்த 3 பேர் கூட ஆடுறது தான் வந்து டேபிள் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க டாப் 5ல இருக்கிறதுனால யார் வேணா இப்போ கீழே போகலாம். எம்ஐ எனக்கு தெரிஞ்சு எம்ஐ மோஸ்ட்லி வந்து ஏதாவது சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க டாப்லேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பஞ்சாப் கொஞ்சம் லைட்டாக சறுக்கி இருக்குது, டிசி கொஞ்சம் லைட்டாக சறுக்கி இருக்குது, ஜிடி ஒரு கடைசி ஒரு மேட்ச் வந்து அடி வாங்கிட்டு வந்துருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் ஃபுல் மொமெண்டம் உள்ள போகிறாங்க. ஸோ மீதி மேட்சஸை யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து டேபிள் அப்படியே திரும்பவும் அப்படியே குழம்பி போட்டு ரெடி ஆகும். ஸோ அதில் தான் டாப் 4 ரெடி ஆகும். ஸோ லெட்ஸ் சி இதில் அடுத்த மேட்சஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த மேட்சை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ எம்ஐ ஃபேனாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் கனெக்ட் பண்ணிட்டு தேங்க்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.